பல கோல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஆனால் இப்படி எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் காரணம், நம்மளுடைய ரெசல்யூஷன்ஸ் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகான கோல்ஸாக இருக்கும். அதாவது அந்த கோலில் வந்து எதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில் இருக்காது, அந்த கோலில் வந்து கிளாரிட்டி இருக்காது. முக்கால்வாசி நம்மளுடைய கோல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் இனிமேல் வந்து ஜிம்முக்கு போவேன், நான் இனிமேல் ஃபிட்டாக இருப்பேன், நான் இனிமேல் வந்து நிறையா படிப்பேன், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணணும், எப்படி இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கோல் எடுக்கக்கூடிய நமக்கே இருக்காது. நம்மளுடைய கோல்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம கோலில் வச்சுருவோம். அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப டிராஸ்டிக்காக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி சில கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் சீக்கிரமாகவே டயர்ட் ஆயிடுவோம், சீக்கிரமாக பர்ன் அவுட் ஆயிடுவோம். நம்மளால் அந்த கோலை வந்து கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையாகவே போயிடும். அதனாலே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, இது வந்து என்னுடைய கோல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மூணாவது, நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான கரெக்டான ஆக்ஷன் பிளான் இல்லாமல் நம்ம கோல் செட் பண்ணுறது ஃபெயிலியருக்கான இன்னொரு முக்கியமான காரணம். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எ கோல் வித்தவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கோல் வச்சுருக்கோம், ஆனால் அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஒரு ஆசையாக மட்டுமே இருந்து போகுமே தவிர அது கண்டிப்பாக ஒரு ரியாலிட்டியாக என்றைக்குமே கன்வெர்ட் ஆகுது. இது நம்மளுடைய கோல் ஃபெயில் ஆகிறதுக்கான மூணாவது மேஜர் ரீசன்.